ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபெண்டுபுல பேசுகிறேன். சிம்ம ராசிக்கு வீண் விரயம் எப்படி வீண் விரயம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அக்டோபர் 13லேருந்து 12 குரு குரு 12 வர்றது யோகம் தான். ஆனால் என்ன பண்ணுவார்னா செலவு. இப்போ 12 குரு வர்றாரு இல்லையா, 12 குரு வரக்குள்ள விரயங்களை கொஞ்சம் தருவார். அப்போ வீண் விரயம்னா என்ன விரயத்துக்கு கொடுப்பாரு? ஏன்னா அஷ்டம சனியும் போகுது, இந்த 12லையும் இருக்கு. 8-12 வரக்குள்ள நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம போயிட்டு நம்மளே அறியாமல் போயிட்டு காசை கொடுத்துருவோம். அப்போ தேவையில்லாத விஷயத்துக்குலாம் பாருங்கள், ஒரு பொருள் வாங்கி நல்ல பொருள் இருக்கும் வீட்டில், டிவி நல்லா ஓடிட்டு இருக்கும், அந்த டிவியை மாற்றிட்டு 35,000 எல்சிடி எல்இடி 55 இன்ச்சு வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அது உங்களுக்கு கடன் சுமையை அதிகப்படுத்தும். மொபைல் ஐஃபோன் வாங்குவீங்க, கடன் சுமை அதிகமாகும். நல்ல வண்டி ஓடும், அதை வீண் விரயம் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல விரயங்களாக மாற்றக்கூடும். அப்போ நம்ம வீண் விரயங்களை கட்டுக்குள்ளே வரணும். அதே மாதிரி பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் நிச்சயமாக. ஏன்னா 12ஆம் இடம் மருத்துவ செலவு, மருத்துவமனை, பெட்டில் போய் படுக்கிறது, அதுதான் அயன சயன சுகஸ்தானம் சொல்லியிருக்கோம். அயன சயனம்னா என்ன? உங்களுடைய கனவு, உங்களுடைய தூக்கம். நம்ம கட்டிலில் எப்படி நம்ம மனைவி கூட இருக்கிறது, அதாவது ஒரு பெண்ணுடன் ஒரு ஆண் எப்படி உல்லாசமாக இருக்கார் இல்லையா, அது 12ஆம் இடம் தான், லக்ஸூரியஸ். அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு மருத்துவ செலவை கொடுக்கும். அப்போ இதில் 12ஆம் இடத்துல வீண் விரயங்கள். அப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இந்த தடவை வரக்கூடும். அந்த விரயத்தை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு தியானம் அதிகமாக பண்ணுங்க. உடம்புல சின்ன விஷயமா ஆரம்பிக்கும். இப்போ லைட்டாக பாருங்கள், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே இருப்போம், ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம். அது பெருசாக ஊதி வெடிக்கும், அப்போ தான் நம்ம போவோம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணக்குள்ளே இந்த வீண் விரயங்கள் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ பெருசாக நம்ம போயிட்டு 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணுறதை விட 10,000த்துக்குள்ளே முடிவுக்குள்ளே இந்த விரயங்களை கட்டுக்குள்ளே வைக்க முடியும். சரி, இப்போ இந்த வீண் விரயங்களை எப்படி நம்ம சுப விரயமாக மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் பாருங்கள், ஒரு லேண்டு வாங்குறது பெரிய விஷயந்தான். பட் என்னன்னா, அதை இஎம்ஐ மெத்தடில் போட்டுக்கோங்க. இஎம்ஐ மெத்தடில் நீங்கள் போடக்குள்ள சுப விரயமாக மாற்றிப்பீங்க. அப்போ வீண் விரயம் சுப விரயமாக மாறக்குள்ள உங்களுடைய மகளுக்கோ மகனுக்கோ அது ஃபியூச்சரில் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 2-3 மடங்கு எழுந்து நிற்குங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுடைய கல்விக்கும் கல்யாணத்துக்கும் அது பயனுள்ளதாகவே இருக்கணும், எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் உங்களுக்கு மேஜராக நீங்கள் பண்ணக்குள்ள சூப்பராக வந்துடுவீங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் லாஸ் ஆகிடுச்சு. இந்த சிம்மத்துக்கு வீண் விரயங்கள் செலவு கிட்டத்தட்ட பாருங்கள், சொத்தே திவால் ஆகிடுச்சு. அப்போ மறுபடியும் கம்பேக் பண்ணணும்னா ஹோல்டு பண்ணி வாங்குங்க ஸ்டாக்கை. உடனடியே சேல்ஸ் பண்ணாங்க. இன்டர்கிரேட்டருக்குள்ளே போகக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிறீங்க, அதுக்குள்ளே போகாதீங்க. ஸோ நீங்கள் வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சு அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்கள். அதை ஹோல்ட் பண்ணக்குள்ளே 2 மடங்கு உங்களுக்கு பாருங்கள், அஷ்டம சனி காலம் போன உடனே 2 மடங்கு சூப்பராக தூக்கி கொடுக்கணும். அப்போ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகாதீங்க, அதில் இப்போதைக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், கல்யாணத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துங்க. கல்யாணத்தை கஷ்டப்பட்டு அதில் காசை கொட்டுங்க, கண்டிப்பாக அது சுப செலவாகும். கல்யாணம், காது குத்து, வளையகாப்பு, சீமந்தம், வீடு கட்டுறது, வண்டி வாங்கிறது, இதெல்லாம் சுப செலவுங்க. ஸோ இதை பண்ணுங்கள். வண்டி நல்லா இருக்குள்ள மாற்றாதீங்க, வண்டியே இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் மாற்றணும், அதுதான் சுப செலவு. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. இந்த வீண் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப பெட்ரு. இப்போ இதில் பாருங்கள், குருவின் பார்வை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை தரும். ஏன்னா சிம்மத்துக்கு 4ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். இதெல்லாம் நம்ம சொல்கிறது இந்த 3 மாத கான்செப்டில் தான் சொல்கிறோம். ஸோ அதில் இந்த வீண் விரயங்களை 12 குரு வரக்குள்ள அவர் பார்க்கக்கூடிய பார்வை பாருங்கள், விருச்சிகத்தை பார்ப்பார், 4ஆம் இடம், வீடு மனை சொத்து சுகம் வாசல். இப்போ இதெல்லாம் அதை வச்சு தான் கான்செப்டில் சொல்லியிருக்கோம், அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பாருங்கள், உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ஸும் இந்த 12ஆம் இடம் கான்செப்டும் 6ஆம் இடம் மகரத்தை பார்ப்பார், அங்கேயும் உங்களுக்கு வரும். வெளிநாடு, முக்கியமாக வெளிநாட்டு பயணத்துக்கு போகலாம், வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கேயும் செட்டில் ஆகலாம். வெளிநாடுனாலே 12ஆம் இடம் குரு தாங்க, குரு தான் பணம். அப்போ வெளிநாட்டில் தானே உங்களுக்கு டாலர்ஸ் கணக்கில் பணம் வருது. ஸோ நம்ம நாட்டை கம்பேர் பண்ணக்குள்ள வெளிநாட்டில் தான் நிறைய பேர் உழைச்சி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வெளிநாட்டுக்கு நம்ம உயரத்தை கொடுக்குது வாழ்க்கையில். ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். அது அப்படி பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ மொத்தத்தில் இது உங்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் சுப விரயமாக இந்த 3 மாதங்களுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் பூரம், மகம், உத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு குருவுடைய திசையோ குருவோட புத்தியோ வரக்குள்ள அட்லீஸ்ட் சனியோட புத்தி வந்தால் கூட ஓரளவுக்கு அந்த கர்மா எக்ஸிட் ஆகும். கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடும். எல்லாம் மலரும், எல்லாத்தையும் கொடுப்பார். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.